ஹே ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த காங்கும் தேரியும் என்ன பண்ணுறாங்கன்னா 1 இயரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி 1 இயரை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டா ஓஜினால இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, தேரி என்ன சொல்கிறான்னா, நான் ஓஜின் கிட்ட போய் பேசுகிறேன், இந்த மாதிரி ஒன்றை வச்சு மட்டும் தான் நான் ஓஜின் கிட்ட போய் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்துட்டு காங் சொல்கிறான், ஏன்னா அது என்னை வச்சு என்ன பேச போகிறாங்கும் போது 1 இயரை வந்துட்டு ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் நீ நான் சொல்ல போகிறேன், அவங்ககிட்ட நான் க்ளோஸாக இருக்க மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஓஜின் கிட்ட பேச போகும்போது அவனுக்கு அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ அதனால் அரோமா ஸ்மெல்லாக பார்த்துட்டு வியர் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவாள். இதை பார்க்கும்போது காங்க்கு செம்மையாக கோவம் வரும். ஏன்னா ஹஸ்பண்ட் கிட்டே சொல்கிறாள், நான் அவங்ககிட்ட போகும்போது பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துட்டு அவனுக்கு பிடிக்காது, அதனால் அரோமா ஸ்மெல் தான் வியர் பண்ணிட்டு போகிறாங்கிறாள். ஸோ அதை பார்த்துட்டு காங்க்கு வந்துட்டு செம்மையாக கோவம் வரும். எவ்வளோ தைரியம் தான் நம்மகிட்ட இப்படி சொல்லுவாண்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, நேற்று நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருப்பா அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ தைரியம் தான் அந்த பொண்ணு கூட தான் அவங்க போய் ஸ்டே பண்ணுவானா, அந்த பொண்ணை எப்படி அழைச்சிட்டு உன் வீட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருப்பாங்க. சரி நான் தான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நான் யாருக்காக பார்க்குறேன்னா சோறுங்காக தான் பார்க்குறேன். மீன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது என் மனசில் நான் எப்பயோ வேர்த்து ஒதுக்கிட்டேன், நான் வந்துட்டு சோறுங்காக மட்டும்தாம்மா பார்த்துட்ருக்கேன், சோறுங்க அப்பா வேணும்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருப்பாள். அப்போ கரெக்டாக சோறுங்க வந்துட்டு பக்கத்தில் தூங்கிட்டு இருப்பா. ஸோ தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் டக்குன்னு எழுந்திரிச்சு, அம்மா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அப்பா வந்துட்டு ஒரு லேடி கூட அஃபரில் இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும், நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது வெளியே செப்பல் இருந்துச்சுல்ல, ஸோ நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டோமா, நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு வந்துட்டு நீங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் வந்துட்டு உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு வந்து நான் மதிப்பு தரேன், உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்கம்மா அப்படின்ட்டு சோறுங்க வந்துட்டு எப்போவுமே அந்த பொண்ணு ரொம்ப மெச்சூர்டாக தானே பேசும் குட்டி பாப்பா, அதனால் இப்போயே வந்துட்டு மெச்சூர்டாக தான் பேசுகிறான், எனக்கு உங்களோட சந்தோஷம் தான்மா முக்கியம் அப்படின்னு சொல்லுவாள். இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேர்ள் பேபி கிடச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படணும், யாருக்கெல்லாம் வந்துட்டு பொம்பளை பிள்ளை இல்லையோ அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே 2 பேரும் பேசிட்டு அங்கேயே வந்து தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்திருப்பான் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு, ஐ மீன் சேர்மனை பார்க்கறதுக்கு வந்திருப்பான். எங்கேப்பா சேர்மன் பார்க்க வந்திருக்கியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம்மா நான் சேர்மனை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சேர்மனை பார்க்கறதுக்கு ஓஜின் வந்து போவார். போகிற வரையிலே இவங்க 2 பேரும் வந்துட்டு கீழே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அழகா இதை பார்த்துட்டு ஓஜின் வந்து சிரிச்சுக்கிட்டே உள்ளார போவார். ஸோ சேர்மனை பார்த்து பேசிகிட்டு இருப்பார். கம்பெனியில் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, தேரி வீட்டுக்கு வந்தது எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது சேர்மனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தேரி வந்து என்னோட பொண்ணு தான், ஆனால் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு தெரியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா, இதை வந்துட்டு வெளியே சொல்ல முடியல, ஏன்னா பொண்ணு தான் தான் மேலே பழிய போட்டிருக்கா, இதை வெளியே சொன்னாலுமே தப்பாக இருக்கும், ஏன்னா தான் பேரண்ட்ஸ் பொண்ணு முதல்ல குத்துனாலுமே நான் வந்து அவளோட அப்பா தானே, ஸோ அவளுக்காக தான் நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, அந்த கம்பெனி வந்துட்டு சுக்கு சுக்காக போயிட்டு போகுது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியை வந்து நான் க்ரியேட் பண்ணேன், நான் வந்துட்டு ஏழை மக்களுக்கு சர்வீஸ் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய விஷயத்தில் தான் 1 இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், நீ எப்படியாச்சும் பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ ஜோஜின் வந்துட்டு கண்டிப்பாக அங்கிள், நான் கண்டிப்பாக இந்த கம்பெனியை வந்துட்டு விட்டு கொடுத்துட மாட்டேன், ஸ்ட்ராங்காக நிற்பேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்வார். நெக்ஸ்ட்டு பேசி முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகிறப்போ ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து புலம்பிட்டு இருப்பாங்க, எப்படி நீ இதெல்லாம் என்கிட்ட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன நினச்சி தான் வந்து புலம்பிட்டு இருக்காங்க போல். இப்படி புலம்பிட்டு இருக்கிறத வந்து ஹீரோ பார்க்குறான். என்னாச்சு டூஹிக்கு ஏன் இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறான் ஹீரோ. அப்போது துபாய்க்கு போன ஃப்ளைட்டில் நடந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவன் இந்த மாதிரி புலம்பிட்டு இருப்பா. அப்பயும் வந்துட்டு ஹீரோ போய் கிட்ட போய் பார்ப்பான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து புலம்பிகிட்டே இருப்பாள். அதே மாதிரி இப்போயே புலம்பிகிட்டே இருக்கா. சரி என்ன தான் புலம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிட்ட போய் பார்க்கும்போது லாஸ்ட் டைமில் நடந்த மாதிரி என்ன பண்ணுவோன்னா டக்குன்னு வந்து எந்திரிச்சிருவா, யாரோ கெட்டக்க இருக்காங்கன்னு. எந்திரிக்கும் போது டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு எந்திரிச்சிருவா. ஹீரோக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடும், இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆகிடும். ஆனால் ஹீரோக்கு லைஃப் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா அவன் தான் வந்துட்டு ஹீரோ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கானே. ஸோ இங்கே இருக்குது சங்கின்னு அவனுக்கு தெரியாது, பட் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கானே, என்ன இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். ஹீரோக்கு வந்துட்டு எங்கே போகணும் என்ன பண்ணணுன்னே தெரியல. இல்லை நான் ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்க அதான் நான் பார்க்க வந்தேன், மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு ஹீரோ வந்துட்டு சொல்லுவான். ஏன்னா தப்பாக நினச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வரீங்களா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ வந்து கூப்பிடுவான். ஆனால் ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த பக்கத்தில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டியானும் மின்னியும் தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ டியான் வந்து நிறைய விஷயம் சனிகையை பற்றி தெரிஞ்சுப்பான். அப்போ வந்து சனிக்கு வந்து மேக்கப்பே பண்ண மாட்டாங்க, அவங்க ஒரு பர்ஃப்யூம் கூட அடிக்க மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. எல்லாமே எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வாங்கி கொடுப்பாங்க, எங்கள் அண்ணன் ரொம்பவே அழகாக இருப்பார்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவங்க அண்ணனை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருப்பாள். அப்போ வந்துட்டு இதை வந்து ஸ்டாப் பண்ணேன். டியான் என்ன சொல்லுவான்னா, நான் சனியை மட்டும்தான் வந்து கேட்குறேன், அவங்க அண்ணனை பற்றிலாம் சொல்லாத, ஸ்டாப் பண்ணேன், சரி வாசிக்கிற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. இப்போ டியாங் சொல்லுவாங்க, சரி மின்ஹி நீ வந்துட்டு ஷேர் ஹவுஸ்க்கு போ, நான் வந்து ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்னியை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வீட்டுக்கு போக சொல்லிடுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க ஷேர் ஹவுஸ் போகிறதுக்காக. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா, சரி நம்ம தான் லவ் பண்ணிட்டோம்ல, கையை பிடிச்சி நடந்தால் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிப்பான். கையை பிடிச்சதுமே ஹீரோனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுனா, டக்குன்னு கையை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து உதறி விட்டுருவா. ஹீரோ வந்து பார்ப்பான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான்.
பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குங்க. அவன் வந்து லவ்வே வேணான்னு இருந்தான். அந்த பொண்ணு லவ்வில் விழ வச்சுட்டு இப்போ ஹீரோ வந்துட்டு கையை பிடிச்சா கூட தட்டி விட்டான். உடனே வந்து ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குமாம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, பட்ட பகலே வந்து கையை பிடிக்கிறீங்களாங்க வா, என்னது பகலா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இல்லை நைட்டு, இந்த பாரு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எது பண்ணாலும் நம்ம ஸ்லோவாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சன்னியை சொல்வோம். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ நம்ம வா மியூசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டிக்கெட் வாங்கி வச்சுருப்பான். சரி வரியா போகலாமாங்கும் போது அப்போ சனியை நடிச்சு பார்ப்பா, இதெல்லாம் வந்து டூஹியோட ஆசை தான், நம்ம போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சரி நான் வரேன், ஆனால் இப்போ இல்லை, எல்லாமே நம்ம பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலாம், உடனே ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த மாதிரி சொல்லுவாள். ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு டியான் வந்து சிரிச்சிட்ருப்பான். ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டியான் வந்து நக்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் என்ன தான் வந்து டூஹி கரெக்ட் பண்ணணும்னு நினச்சா கூட டூஹியை வந்துட்டு உங்களால் கரெக்ட் பண்ணவே முடியாது, அதுக்கெலாம் நிறைய டிப்ஸ் வேணும், நீ சார் என்ன ஓல்டு ஸ்கூல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருப்பானா. அப்போ வந்து என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம், நீ ஃபஸ்ட்டு டூஹியை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்கல, ஃபஸ்ட்டு அவளை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நான் கேள்விப்பட்டேன் டூஹிக்கு வந்து டிமாண்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா ஃபுட்லாம் சமைச்சு கொடுத்தியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான்ட்டியான்னு. சரி உனக்கு யார் சொன்னா டிமாண்டியாக இருக்குன்னு, அந்த யாங் தான் சொன்னாலாங்கும்போது, ஆமாம் யாங் தான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கான், ஆனால் டூஹிக்கு வந்து டிமாண்டியாக ப்ராப்ளம்லாம் கிடையாது, அவளுக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம், நீ நல்லா வந்துட்டு அனலைஸ் பண்ணிப்பார், அவங்களுக்கு உடம்பு தான் சரியில்லை, மற்றபடி ஒன்றும் கிடையாது, நீ வந்துட்டு டூஹியை பற்றி ஒரு விஷயம் கூட தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயினுக்கு தான் தெரிஞ்சு போச்சுல்ல அத்தை இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஸோ வந்துட்டு டூஹி மாதிரி பேசிட்டு எதுக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்காதீங்க, என்னோடய டேபிளில் ஒரு லெட்டர் நீங்கள் தானே வச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்துட்டு காட்டுவோம். ஐயோ அம்மா நான்லாம் இதெல்லாம் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லுவாங்களே, சும்மா நடிக்காதீங்க, நான் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துட்டேன், நான் கேமரா வச்சு செக் பண்ணி பார்த்தேன், அந்த இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃபை காமிச்சோடனே மின்னோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாரிம்மா என்னால் வெளியே போக முடியாது, எனக்கு இப்போதைக்கு பெருசாக வீட்டில் என் கையில் காசு இல்லை, நான் எப்படியாச்சும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே நான் இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கிளம்பிக்கிறேனே ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. நீங்கள் இருக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது, ஆனால் நீங்கள் இருந்தீங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்களே, ஓஜினம் ஆகிட்ட போயிட்டு தப்பாக எங்களை பற்றி சொல்லிட்டுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் வந்துட்டு போலீஸ்கிட்ட காமிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பாளா. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ளீஸ்மா ஒரு வாட்டி வந்துட்டு விட்டு கொடு, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. சரி போனால் போகுது, நீங்கள் ஒழுங்காக இருக்கிறதா இருங்க, இல்லைன்னா வந்துட்டு கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்ட்டு சனியை சொல்லிட்டு போவா. காங் வந்து சொல்லியிருப்பான் யாங்கிட்ட, நீ வந்துட்டு டூஹியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லியிருப்பானா. ஸோ வந்து டூஹி வந்து தூங்கிட்டு இருப்பான். ஸோ வந்துட்டு அவங்க எங்கே போயிருப்பாங்க, டூஹிக்கு வந்துட்டு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவன் பேக்கில் செக் பண்ணி பார்ப்பா, ஏதாச்சும் அட்ரஸ் கிடைக்குதா, யாராச்சும் பற்றி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஐடியா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அவளுக்கு பெருசாக எதுவுமே கிடைக்காது. நெக்ஸ்ட்டு மீனை தான் கட்டுறாங்க. மீன்கிட்ட வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பணம் கேட்டிருப்பாள், டூஹி மூலியமாக வந்துட்டு நீ ஒழுங்கு தான் செட்டில் பண்ணிவிடு சன்கிக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாள். ஸோ அதுக்காக வந்துட்டு காசு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா, ஜிம்மில் ஆல்ரெடி ப்ரைமராக வந்துட்டு ஜாயின் பண்ணிப்பேன், ப்ரைமர்ஷிப்க்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பானே. ஸோ அதுக்கு ரீஃபண்ட் கிடைக்குமா, நான் வந்து கேன்சல் பண்ணுறேன், நானே 2-3 நாள் தான் ஜிம்முக்கு வந்தேன், அந்த காசை வந்து ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்போ அதெல்லாம் முடியாது சார், ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வருவான். ஹீரோக்கு வந்துட்டு இப்போ டூஹி லவ் பண்ணிட்டு இருக்கனால ஒரு விஷயம் நினச்சி பார்ப்பான். சொல்லியிருப்பானே நீ வந்து டூஹியை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீ அவளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பானே. ஸோ அதை வந்துட்டு நினச்சி பார்த்துட்டு டியாங் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்துட்டு டூஹியோட வந்து பிரதர் இல்லை தானே, நான் வந்து டூஹி டேட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேஷுவலாக பேசுவான். என்னது டூஹி டேட் பண்ணுறியா, அந்த டூஹிங்கிற பேரை கேட்டாலே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கா, அவளை மாதிரி ஒரு ராட்சசி இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். திருப்பி ஹீரோக்கு செம்மையாக கோவம் வந்துடும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு வந்து டூஹியை பற்றி தப்பாக பேசுகிறீங்கன்னு, உனக்கு டூஹியை பற்றி என்ன தெரியும், நான் ஒரு பொண்ணு கூட அஃபரில் இருந்தேன், அப்படியே என் ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தா கூட பெருசாக எடுத்துக்க மாட்டான், ஆனால் அந்த டூஹி உள்ளார வந்து நிறைய பிரச்சனை கிளப்பி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பானா. என்னது நீ ஒரு பொண்ணு கூட அஃபரில் இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்போ வந்து டூஹி அக்காவுக்கு வந்து துரோகம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு ஆம்பளே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போவானா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ எப்படி என்னை திருப்பி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கலாம், அவள் ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு டூஹியை பற்றி தப்பாக பேசிட்டு நீயும் அப்படி தாண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பானா. அதுவும் ஹீரோவோட ஷர்ட்லாம் பிடிக்க போவான். அதுக்கப்புறம் ஜிம்மில் இருக்கவங்கலாம் வந்து இவனை தூக்கி அப்படியே வெளியே போடுவாங்க. அப்போ யாங் வந்துட்டு அங்கே தானே ஒர்க் அவுட் பண்ண வந்திருப்பா. ஸோ அவன் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். அப்போ முன்ன வந்துட்டு வெளியே தூக்கி போகும்போது அவனோட மெம்பர்ஷிப் கார்டு வந்துட்டு கீழே விழுந்து யாங் வந்து அந்த கார்டை எடுத்து வச்சுட்டு இருப்பான். என்ன டூஹிக்கு அக்கா இருக்கா, டூஹி அந்த மாதிரி சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ப்ரீமியம் கார்டாக இருக்கும்.
அது ப்ரீமியம் கார்டா? அப்போ டூஹி அக்கா வந்துட்டு பெரிய பணக்காரங்களா? அவங்க ஹஸ்பண்ட் வந்து ப்ரீமியம் கார்டு வச்சிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் 10 மில்லியன் கட்டினா மட்டும் தானே இந்த மாரி கார்டு குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே ஷாக்கா வாய பொளந்து பார்த்துட்டு இருப்பா. தப்பா நினச்சுக்கிறா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள்ல, அப்போ வந்துட்டு மீன் வந்துட்டு கால் பண்ணுவான். கால் பண்ணிட்டு, "டூஹி உன்கிட்ட பேசணும்." ஆக்சுவலி டூஹிக்கு தான் கால் பண்ணியிருப்பான். இந்த மாரி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்ணிடுவான். சரி சொல்லிட்டு ஹீரோகிட்ட போயிட்டு, "எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வந்து பார்த்துக்கிறேன். நான் வந்துட்டு போய் ஆகணும்." அப்படின்னு சொல்லுவாளாம். சரி ஓகே. ஏதோ அக்கா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சுப்பான். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் பார்க்க போவா. அப்போ என்ன சொல்லுவானா மீனு, "இங்கே பாரு நானும் சங்கியும் ரொம்ப வருஷமா வந்துட்டு ஹேப்பியா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் தான். ஆனா லாஸ்ட்டா என்ன நினச்சேன், அந்த பாஸ் லேடிய விட்டு நான் ஒதுங்கி வந்துடலாம். எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்துடலாம்னு நினச்சேன். ஜஸ்ட் ஒரு ஃப்யூனலுக்கு தான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். மத்தபடி அவங்களுக்கு எனக்கும் இதுக்கப்புறம் எந்த சம்மந்தமும் இல்லாம வந்துடலாம்னு நினச்சேன். ஆனா நீ என் வீட்டுக்கு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, நான் வந்துட்டு சன்கிய வந்து டைவர்ஸ் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பர வந்து நீட்டுவான். இத பார்த்தோனமே சன்கிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடும். இவன் டூஹி நினச்சிட்டு பேசிட்டு இருப்பான். "எதுக்கு டைவர்ஸ் பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கவே மாட்டா. அவ அமைதியா தான் உட்காந்துருப்பா. "நான் வந்து டைவர்ஸ் பண்ணலான்னு அந்த ஐடியாவே இல்ல. ஆனா இப்போ அவ உன்ன மாரி நடந்துக்கிறா. டூஹி நீ எப்போ வந்துட்டு எங்க லைஃப்குள்ள வந்தியோ, ஸோ அதுலேருந்து சங்கிக்கு என் லைஃப்ல இடமே கிடையாது. ஸோ இந்த டைவர்ஸ் பத்திரம் இத வந்துட்டு உன்னோட சிஸ்டர்ட்ட குடுத்துரு. உன் சிஸ்டர் எனக்கு ரொம்ப புடிச்சது. உன்ன மாரி அவ இருக்க மாட்டா. ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பா. இப்ப அந்த மாரி கிடையாது. இப்பலாம் வந்துட்டு அப்படியே உன்ன மாரியே வந்துட்டு எல்லாமே பேசுறா, கொல்றா. உன்னை மாரியே ஆஷா நடந்துக்கிறா. ஸோ அதனால இதுக்கப்புறம் அவளுக்கும் எனக்கும் ஒண்ணுமே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு போவானா. இத பார்த்துட்டு சன்னியா இருக்கிறதுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஏன்னா இவன் இவ்ளோ தூரம் போவான், டைவர்ஸ் வரைக்கும் போவான் அப்படின்னு நினச்சு கூட பார்த்துருக்க மாட்டாள. அது இல்லாம சோறுங்க நினச்சு தான் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவா. ஹீரோயின் வந்து அதே நினச்சிட்டு ஆஃபீஸ்ல இருப்பாளா. அப்போ வந்துட்டு ஹீரோ கேட்பான், "என்னாச்சு? உங்களோட சிஸ்டர் ப்ராப்ளமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் கேட்பா, "என்னது சிஸ்டரா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா எனக்கு தெரியும்ல. நான் வந்துட்டு அவர பார்த்தேன். அவர் ஆல்ரெடி சொன்னாரு. அவருக்கு ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருந்துச்சாம். ஸோ நீ போயிட்டு அவங்கள திட்டினியாமே?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோ சொல்லுவானாம். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, "ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து டீல் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஃபேமிலி பிரச்சனை. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவா. "ஓகே உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா இருந்தா கண்டிப்பா என்ன வந்து கால் பண்ணி என்ன வந்து கூப்பிடு." அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு போவான். நெக்ஸ்ட் யாங் இருக்கால, அவன் என்ன பண்ணுவான்னா காங் கிட்ட போயிட்டு, "எனக்கு தெரிஞ்சு டூஹிக்கு வந்துட்டு அவர் சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அந்த வீட்ல தான் வந்துட்டு சேர்மன வந்துட்டு ஒளிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க கண்டுபிடிங்க சிஸ்டர் எங்க இருக்காங்கன்னு. நான் இதுவரைக்கும் அவங்களோட அக்கா ஹஸ்பண்ட மட்டும் தான் பார்த்துருக்கேன். அந்த சிஸ்டர் வீட்ல கூட சேர்மன் இருக்க வாய்ப்பு இருக்கு." அப்படின்னு யாங் வந்துட்டு காங் கிட்ட சொல்லிட்டு போறா. நெக்ஸ்ட் காங் வந்துட்டு ஹீரோயின கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறான். "உனக்கு வந்துட்டு சிஸ்டர் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "உன்னோட எதுலயுமே வந்துட்டு உனக்கு ஃபேமிலிய பத்தி எதுவுமே போடல. நீ அம்மா மட்டும் தானே இருக்காங்கன்னு சொல்லியிருக்க. உனக்கு சிஸ்டர் இருக்காங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு டூஹிய பார்த்து கேட்குறான். அங்க இருக்க சன்கி தானே. ஸோ சன்கி என்ன பண்றான்னா, டூஹி வந்து சிஸ்டர் இல்லன்னு தானே சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதே மெயின்டெயின் பண்ணலான்ட்டு, "எனக்கு அந்த மாரி யாருமே சிஸ்டர்லாம் கிடையாது. நான் சிங்கிள் தான்." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ஒரு பொண்ணு தான்." அப்படின்னு சொல்லிட்டு போவா. "இது உண்மை தானா?" அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்து கேட்பான். "ஆமா சார் உண்மை தான்." அப்படின்னு சொல்லுவான். "சரி நீ வந்துட்டு கொஞ்ச நாள்ல வந்துட்டு சேர்மன் எங்கேயாச்சும் நீ பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்து கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, "சேர்மனா? இல்லையே நான் பார்க்கலையே." அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுற மாதிரி சொல்லியிருப்போம். இதுலேருந்தே காங் தெரிக்கும் இவன் வந்து பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு. "சரி நீங்க கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவள சொல்லிடுவான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து திரும்பி பார்ப்பா. அப்படியே காங் வந்துட்டு ஹீரோயின பார்த்து முறைச்சுக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹவுஸ தான் காட்டுறாங்க. டெரி வராங்க. எல்லாரும் வரிசையில நில்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வரிசையில வந்து நிப்பாங்க பயந்துகிட்டு. யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. டெரி தான் அங்க வந்திருப்பான். ஓஜின் அம்மாவ பார்த்துட்டு, "நான் ஓஜின்ட்ட பேசலான்னு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஓஜின்ட்ட போய் பேச போவா. இங்க ஹீரோயின் வந்துட்டு நிப்பா. ஹீரோயின் அப்படியே பார்த்து முறைச்சிட்டு போவா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட மாமியார் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கலாம் இருப்பாங்க. ஓஜின் அம்மாக்கு தான் ஒண்ணுமே புரியாதுல்ல. "போம்மா ஓஜின் வந்துட்டு உள்ளார தான் இருக்கான். போய் பேசுவான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போம்போது அப்படியே ஹீரோயின பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டே போவான். ஸோ ஓஜின் அப்ப என்ன சொல்றான்னா, 1 இயர் வந்துட்டு கேன்சல் ஆக போகுது. இதுக்கு காரணம் வந்து நான் கிடையாது. காங் தான் இந்த மாரி பண்ணியிருக்கான். அவன் என் கூடயே இருந்துட்டு நெறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கான். அவன் சிஓ ஆகணுன்ட்டு அவன் நெறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு. காங் வந்து உண்மையிலேயே அந்த கம்பெனிக்கு சிஓ ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் வந்து வேற மாரி பிளான் போட்டுருக்கான். இவ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பகடைக்காயா வந்துட்டு கான வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு, "அப்படியா உண்மையா வா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான். "ஆமா. அவன் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எங்க அப்பா இப்போ இல்லாத காரணம் கூட அவன் தான் அப்படின்னு நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஹஸ்பண்ட பத்தி நெறைய தப்பு தப்பா சொல்லிட்டு இருப்பா. ஹீரோக்கு வந்துட்டு இவள பத்தி நல்லாவே தெரியும். இவ எப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே இப்போ வந்துட்டு ஆச்சரியமா கேட்குற மாரி, "அப்படியே டெரி?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டு இருப்பான். "ஆமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்துட்டு காங்க டைவர்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் அப்படி காங்க டைவர்ஸ் பண்ணிட்டா நீ என் கூடயே இருப்பல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அடி போடுறான். "என் கூடயே இருப்பல்ல." அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்த்துட்டு ஹீரோவால எதுவுமே சொல்ல முடியல. அவன் என்ன பண்றான், அமைதியா நவுந்து உட்காந்துருக்கிறான். "என்ன சொல்ற? எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. நீ தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்கிட்ட நெறைய சீக்ரெட் நான் மட்டும் தானே ஷேர் பண்ணியிருக்கேன். நீ ஏன் வந்துட்டு அமைதியா இருக்க? ப்ளீஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. எங்க அப்பா நெனச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல வந்து சாஞ்சுக்கிறான். ஹீரோக்கு வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுமே டேரிகிட்ட வந்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணவே முடியல. ஸோ அவன் அமைதியா இருக்கான். ஏன்னா சேர்மனுக்கு வந்து டேரி ரொம்ப முக்கியம் தானே. ஸோ வந்துட்டு
அதனால கொஞ்சம் அமைதியாகவே இருந்துக்கிறான். காங்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக டேரியோட ரூமுக்கு தான். டேரி வந்துட்டு ஹீரோயின் ரூமுக்கு தான் போகிறா. போயிட்டு என்ன தைரியம் இருக்கும், நீ வந்துட்டு என் ஆளை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போறியா, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, ஓஜின் வந்து எனக்கு மட்டும் தான், அது இல்லாமல் 1 இயரை வந்து நான் கேன்சல் தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இவ சொல்வாள். எனக்கு தெரியும் இதெல்லாம் உங்களோட பிளான் தான், நான் ஓஜின்ட்ட போய் சொல்கிறேன், உங்களால் தான் வந்து 1 இயர் கேன்சல் ஆக போகுது, நான் ஓஜின்ட்ட போய் சொல்கிறேங்க போது போய் சொல்லு, அவன் நம்பவே மாட்டான். ஃபஸ்ட்டு நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பண்ணு, நீ வந்து ஜஸ்ட் என்னோட நாயா மட்டும் தான் இருந்தேன், ஸோ என்னோட நாயா மட்டும் ஒரு ஓஜனுக்கு ஒய்ஃப் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் பெருசாக வந்துட்டு சாதிக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு முடிய பிடிச்சி இழுத்து வந்துட்டு ஹாஷன் நடந்துப்பா, என் வழியில் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு போவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் கால் வரும். குட்டி பாப்பா என்ன சொல்லுவான்னா, டூஹி வந்துட்டு கை அசைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை கேட்டு ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு டூஹி நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவா. ஏன்னா இந்த வேலை அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருந்திருப்பா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.